இதனோட ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பி, இந்த ஸ்டாண்டு, இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதுதான் வந்து இந்த யூனிட்டை ஹோல்டு பண்ணுறது. இதில் ஒரு சைடு வந்து ஆம் நீளமாக இருக்கும். ஸோ நீளமாக இருக்கிற டைரெக்ஷனில் இந்த ஃபோர்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற பேஸை இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே இது வெர்டிகல் மாடல்னால் இந்த ஹோல் இருக்குங்களா, இதை வந்து கீழே ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் டெஸ்ட்டுக்கு கீழே வச்சாச்சு. இது ஓகேங்களா? ஸோ இது டைட் பண்ணியாச்சு. அந்த சார் இங்கே பார்த்துக்குங்க, இந்த ஹோல்ஸ் வரணும். இந்த ரெட் கலர் காயில் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த 2 பிளேட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை கண்டிஷன் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் அந்த ஸ்க்ரூக்கெலாம் அதை டைட் பண்ணிக்கோங்க. காயில் கனெக்ஷன். ஸோ இது பேட்ரி எலிமினேட்டரு. இதுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலருக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருங்க. ரெட்டு கொடுக்குறேன். பேக் எலிமினேட்டரில் நெகட்டிவ். இந்த பாரில் கட்டுங்க. இந்த பாரில் ரைட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த வயரை வந்து டைப் பண்ணுறதுக்காக. சரி, இந்த ட்ரெயின் டைப் பண்ணுறதுக்கு இந்த நம்ம இப்போ போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு நீங்கள் நூலை டைட் பண்ணணும். ஓகேங்களா? வந்து இந்த சைடில் வைக்கிறேன். இதில் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த டைட் பண்ணுற பொசிஷன் வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா இது மேலே இருந்தது அப்படின்னா நூலில் வந்து இடிக்கும். அதே போல் இங்கே வந்துட்டு இங்கேருந்து வர நூலோட டைரெக்ஷன் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஹைட்டுக்கே வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று இருக்குங்களா, அதை மேலே எடுத்து விட்டுருவோம் பண்ணிக்கோங்க. பவர் சப்ளை இப்போ ஒரு மாதிரி வைப்ரேஷன் வருது லைட்டாக. அந்த வைப்ரேஷன் வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஏர் கேப் விடுங்க. ஏர் கேப் விடும்போது தான் ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ அந்த ஸ்பார்க் கண்டிஷனில் தான் வந்துட்டு இது நல்லா வந்து வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும்.